பண்டிகை முடிந்து வெளி மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எப்போதும் வாகன நெரிசல் ஏற்படும் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், சூழல் என்ன? பொங்கல் பண்டிகை முடிந்து வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்புவோர் இன்று காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து நேற்று மாலையிலிருந்தும் அதிகமாக வந்துட்டே இருக்காங்க. நம்ம தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கிட்ட இருந்திருக்கோம். சென்னையினுடைய என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த டோல்கேட்டில் எப்போதும் பார்த்தீங்கன்னா வாகன நெருக்கடியோடு இருக்கும். ஆனால் வாகன நெரிசல் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழம்பாக்கம் பேருந்து நிலையமும் இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருப்பதனால பேருந்து போக்குவரத்தும் தற்போது சீராக இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பயணிகளுக்கு கூடுதல் சிரமம் எதுவுமே ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பேருந்துகளில் எஸ்இடிசி பேருந்துகளை தவிர மற்ற அனைத்து பேருந்துகளும் சென்னையின் நகர் பகுதியில் உள்ள அனுமதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு பேருந்து நிலையம் வரை பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசல் இல்லாமல் கீழம்பாக்கம் பேருந்து நிலையமும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தனியார் பேருந்துகளும் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் வரை இயக்கப்படுவதால் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு போக்குவரத்து துறை உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இந்த பகுதிகள் எல்லாம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே செங்கல்பட்டு, தாம்பரம், பெருங்களத்தூர் போன்ற பகுதிகள் எல்லாம் போக்குவரத்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.